ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்விடி ஃபேமிலி. எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த படத்துல தன்னோட 20 வயசு மூத்த அப்பாவோட செக்ரட்டரிய மகன் லவ் பண்றான். அந்த செக்ரட்டரிய தான் அப்பாவும் மிஸ்ட்ரஸா, அதாவது செட்டப்பா வச்சிருக்காரு. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா அந்த செக்ரட்டரி கூட உல்லாசமா மகன் இருக்கிறத அப்பனுக்கு தெரிய வர அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்குது. மகனோட காதலியும் அவனை பிரிஞ்சு போறா. யாரு தன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, அந்த செக்ரட்டரி மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற மனநிலைமையில மகன் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அடுத்தடுத்து அந்த மகனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இது. இந்த படம் 2018 வெளியான ஒரு ஜெர்மன் எராட்டிக் மூவி. அதனால பெரியவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க. நீங்க கொடுக்குற லைக் தான் இந்த மாதிரியான ரேர் மூவிஸ் எல்லாம் எனக்கு கொண்டு வரதுக்கு மோட்டிவேஷனலா அமையும். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவான சைமனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஃபேபியனும் சைமனோட அப்பாவை பார்க்கறதுக்காக கார்ல வந்துட்டு இருக்காங்க. சைமனை பொறுத்த வரைக்கும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு எல்லாமே. ஆக்சுவலா அவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவன் கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு ஆர்ட் கேலரி நடத்துறான் அப்படிங்கிறதுக்காக அவன் மெடிக்கல் கேரியரை பாதியில விட்டுட்டு ஒரு கார்ட்டூனிஸ்டா அவன் கேரியரை மாத்திக்கிட்டான். இன்னைக்கு தான் சைமனோட அப்பாவுக்கு 60வது பிறந்த நாள். அப்படியே அப்பாவை பார்த்துட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டு ஃபேபியனையும் அவன் ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வந்துட்டு இருக்கான். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலேயே ரொம்ப பாப்புலரான ஒரு சைக்காலஜிஸ்ட். அது போக அவருக்கு லிட்ரேச்சர்ல ரொம்ப ஆர்வம் அதிகம். ரொம்ப நர்வஸா வீட்டுக்குள்ள சைமன் நுழையறான். ஃபேபியனை தன்னோட குடும்பம் ஏத்துக்குமோ ஏத்துக்காதோ அப்படின்னு ஒரு தவிப்பு முகத்துல தெரியுது. வீடே ரொம்ப கோலாகலமா இருக்கு. அவங்க ஜீவிஷனத்தை சேர்ந்தவங்க. அதனால அவங்க சடங்குப்படி பார்த்தீங்கன்னா சைமனோட தலையில ஒரு தொப்பி மாதிரி வைப்பாங்க. அந்த சடங்கெல்லாம் அவங்க அப்பாவோட பிறந்த நாள்ல அரங்கேறிட்டு இருக்கு. அந்த சமயத்துல சைமன் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை அந்த வீட்டில் பார்க்கறான். யார் அந்த பொண்ணு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் இதுதாண்டா அவங்க அப்பாவோட புது செக்ரட்டரி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த வயசுலயும் அவர் ஒரு பிளே பாயா தான் சுத்திட்டு இருப்பாரு. அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட்ங்கறனால அவர்கிட்ட வர்ற பேஷண்ட் எல்லாத்தையும் எப்படியோ வலையை வீசி மடக்கி இவரோட ஆசை தீர்ற வரைக்கும் அவங்கள யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி வீசிடுவாரு. கூடியிருந்த கெஸ்ட் கிட்ட எல்லாம் சைமனை அவங்க அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இதுதான் என் மகன், மெடிக்கல் படிச்சுட்டு இருந்தான். ஆனா கார்ட்டூன்ல அவனுக்கு அதீத இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவன் கரியரை அவனே ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு அவனை பத்தி எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்த, அது மட்டும் இல்லாம அடுத்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ல அவார்டுக்காக அவனை நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபேபியனும் அவனை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கா. அந்த கூட்டத்தில் தான் சைமனோட அம்மாவும் ரொம்ப டென்ஷனா இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புருஷன் நினைச்சு தீராத கவலை. தன்னை கண்டுக்காம ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வர்ற பொண்ணுக்கு கூட அவர் அஃபையர் வச்சுட்டு இருக்கிறது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அம்மாவும் சைமன் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது அப்பா நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அதையெல்லாம் ஒரு புக்கா கோர்வையா பப்ளிஷ் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நீ அந்த ப்ராசஸ்ல அவருக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கும் கை நிறைய பணம் கொடுப்பாரு, எனக்கும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு அம்மா சொல்ல என்ன ஏதுன்னு புரியாம சைமன் முழிக்கிறான். அந்த சமயத்துல தான் பக்கத்தில் இருக்க ரூமை அவங்க அம்மா ஓபன் பண்ண அந்த ரூமுக்குள்ள அவரோட கணவர் செக்ரட்டரி கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளான சைமனோட அம்மாவுக்கு திடீர்னு அந்த வலிப்பு மாதிரி வந்துருது. இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு இல்லை. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அவங்க டென்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி அடிக்கடி வலிப்பு ஏற்கனவே அவங்களுக்கு வந்திருக்கு. ஒரு வழியா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க இதை பார்த்து சைமன் ரொம்ப அப்செட் ஆகுறான். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ஊர் திரும்பும்போது ஃபேபியன் கிட்ட சைமன் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரான். அப்பாவோட லிட்ரேச்சர் எல்லாத்தையும் ஒரு புக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அம்மா என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த கார்ட்டூன் ஒர்க் இருக்கிறதால அதை நான் மறுத்துட்டேன் அப்படின்னு ஃபேபியன் கிட்ட அவன் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரான். மறுநாள் காலையில் ஃபேபியன் சீக்கிரமே எந்திரிச்சு அவளோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறா. சைமன் கொஞ்சம் லேட்டாக தான் போகிறான். ஆஃபீஸில் உட்காந்து சைமன் வரைஞ்ச கார்ட்டூனை எல்லாம் ஃபேபியன் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அவன் வரைஞ்ச அந்த கார்ட்டூனில் அவ்வளோ திருப்தி இல்லை. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரீஎடிட் பண்ணணும் அப்படின்னு சைமன் கிட்ட ஃபேபியன் சொல்லிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் தான் சைமனோட அம்மா அவனை பார்க்கறதுக்காக அங்கே வராங்க. அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் தயவு செய்து உங்கள் அப்பாவோட இந்த லிட்ரேச்சர் எல்லாம் ஒரு புக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்படி நீ ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு வெளியூர் போகும்போது என்ன கூட்டிகிட்டு போவார். அப்படி இல்லைன்னா அந்த சோனியாவை கூட்டிகிட்டு போயிடுவார். அவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நானே விளக்க பிடிச்ச மாதிரி ஆயிரும். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு மகன் கிட்ட ரொம்ப கெஞ்சுறாங்க. அம்மா கெஞ்சுறது சைமனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் அப்பா கூட ஹாலிடேவை போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்ல இதையெல்லாம் கேட்ட ஃபேபியனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏற்கனவே சைமன் வரைஞ்ச கார்ட்டூனில் அந்த அளவுக்கு ஃபேபியனுக்கு திருப்தி இல்லை. இப்போ புதுசாக ஒரு வேலையை வேற எடுத்துட்டு இவன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு அவள் கவலைப்பட, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நான் அந்த கார்ட்டூன்லாம் ரீடச் பண்ணி உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு எப்படியோ ஃபேபியனை கன்வின்ஸ் பண்ணிட்டு மறுநாள் அவங்க வீட்டுக்கு வரான். அவங்க அப்பா எந்தெந்த லிட்ரேச்சர் எல்லாம் புக்காக கன்வெர்ட் பண்ணணும், அதோட ப்ராசஸ் எல்லாம் என்ன அப்படின்னு
அப்பா மகனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல சோனியாக்கும் தனக்கும் இருக்கிற அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் பத்தி மகன்கிட்ட அவர் ஒத்துக்கிறாரு. சைமனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த கிழவன் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டான் அப்படின்னு. இப்ப மறுநாள் வெளியூருக்கு கிளம்புற அப்பா அம்மாவை அனுப்பிச்சிட்டு அன்னைக்கு ஈவினிங் நடக்கிற அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு சைமன் அட்டன் பண்றான். அவனுக்கு தெரியும் கண்டிப்பா இந்த அவார்டு நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு. சைமன் நினைச்ச மாதிரியே அந்த அவார்டு வேற ஒருத்தனுக்கு கிடைக்குது. என்னதாவது நம்மளுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் அது நிஜத்துல நடக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கவலை இருக்கும் இல்லையா? அந்த கவலை தான் இப்ப சைமனுக்கு. ஃபேபியனும் அவனை கன்வின்ஸ் பண்ணி தேத்த ட்ரை பண்றான். இப்ப மறுநாள் அப்பாவோட வேலையெல்லாம் சைமன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மத்தியான லஞ்ச் பிரேக்ல இருக்கும்போது தான் சோனியா இவனை மீட் பண்றா. சோனியாக்கும் இவனுக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் டிஃபரன்ஸ். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு அரேபியன் குதிரை மாதிரி அவ ஜம்முன்னு இருக்கிறா. இந்நேரம் உங்க அப்பா கூட நான் அந்த ஐலாண்ட்ல ஜாலியா இருக்க வேண்டியது. நீ உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு அவன் நக்கலா இவனை கேட்க, அதுக்கு சைமனும் நக்கலாவே பதில் சொல்றான். எங்க அப்பா எவ்வளவு பெரிய பொம்பளை பொறுக்கி அப்படின்னு இந்த ஊருக்கே தெரியும். நீ அவருக்கு 10ஓட 11 தான். அதை ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதே போலதான் நீ போர் அடிக்க ஆரம்பிச்சின்னா உன்னை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பார்க்க போயிட்டே இருப்பாரு. ரொம்ப ஓவர் தலக்கணத்துல ஆடாதம்மா அப்படிங்கிற மாதிரி சைமன் அவளை நோஸ் கட் பண்ண, உனக்கு என்னை பத்தி என்னடா தெரியும்? உங்க அப்பா என் காலடியை சுத்துற ஒரு நாய்க்குட்டி மாதிரி அப்படின்னு பதிலுக்கு அவ ரொம்ப கோபமா சொல்றா. சைமன் அதை கண்டுக்காம சரிதான் போடி அப்படின்ட்டு போயிடுறான். நைட்டு வீட்டுக்கு வந்த சைமன் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கான். அவனால சரி வர கார்ட்டூன் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. மறுநாள் ஆபீஸ் வந்த சைமன் சோனியா அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறத மேல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நம்ம பத்த வச்சது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அவனுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம். சோனியாவா போன்ல அவங்க அப்பா கிட்ட ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்கா. நீ தான் ஸ்பெஷல்னு என்கிட்ட நீங்க சொல்றீங்க, ஆனா உங்க பையன் வேற மாதிரி சொல்றானே. இதோ பாருங்க ப்ரொஃபசர், நீங்க ஏதாவது என் லைஃப்ல விளையாட நினைச்சீங்க அப்படின்னா என்னோட உண்மையான முகத்தை நீங்க பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு அவ மிரட்டிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் மேல இருந்து சைமன் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு போன் அடிக்குது. போன் எடுத்தா அவங்க அப்பா தான் கூப்பிடுறாரு. பயங்கர டென்ஷனா பையன்கிட்ட, இத பார், சோனியா கிட்ட தேவையில்லாதெல்லாம் நீ பேசிட்டு இருக்காத. உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பார். இன்னொரு தடவை தேவையில்லாம என்னோட பர்சனல் லைஃப்ல தலையிட்டேன்னா என்னோட முதல் வேலை உங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்றதா, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு போனை வைக்கிறாரு. எப்படி அம்மாவை வச்சே மகனை பிளாக்மெயில் பண்றாருன்னு பாருங்க இவரு. அதே நாள் அவங்க அப்பாவோட மேனேஜர் ஒரு விஷயத்த சைமன் கிட்ட சொல்றாரு. அதாவது இப்ப செக்ரட்டரியா இருக்கிற இந்த சோனியா இதுக்கு முன்னாடி உங்க அப்பாவோட பேஷண்டா இங்க வந்தா. அவளுக்கு அடிக்கடி சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறவ, அந்த எண்ணத்தை போக்கிக்கணும் அப்படின்னு உங்க அப்பா கிட்ட ரொம்ப வருஷமா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அவளுக்கு இருக்கிற அந்த மனவியாதியை சரி பண்ணி உங்க அப்பா அவளை அப்படியே செட்டப் ஆக்கிட்டாரு அப்படின்னு அவர் சொல்ல, இதை கேட்ட சைமனுக்கு என்ன சோனியா மனவியாதி இருக்கிறவளா அப்படின்னு அவளை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றா. அந்த சமயத்துல தான் வேற ஒரு பொண்ணு ஆபீஸ்க்கு வரா. என்ன விஷயம்னு கேட்டா, நான் உங்க அப்பாவோட பேஷண்ட், அவர் தான் என்ன வர சொல்லியிருந்தாரு, 2 பேரும் ஹாலிடே போலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அஷ்யூர் பண்ணியிருந்தாரு, அவர் இல்லையா அப்படின்னு கேட்க, கரெக்டா அந்த சமயத்துல அங்க வந்த சோனியா, இல்ல டாக்டர் இப்ப ஹாலிடே லீவ்ல இருக்காரு, நெக்ஸ்ட் டைம் நாங்க கூப்பிட்டா மட்டும் நீ வந்தா போதும், அப்பாயின்மெண்ட் இல்லாம வர வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணை திருப்பி அனுப்புறா. அப்ப பாத்தீங்கன்னா சோனியாவோட முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. அந்த அளவுக்கு கோபம். வேலையில ஏதோ ஒரு சந்தேகம் வர சோனியா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவ ரூமுக்கு சைமன் வரான். பார்த்தா அங்க சோனியா அழுதுட்டு இருக்கா. எல்லாம் அந்த புதுசா ஒரு பொண்ணு இங்க உள்ள வந்த எஃபெக்ட் தான். சைமனை பார்த்த உடனே அவசர அவசரமா சோனியா கண்ணை துடைக்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் தேடி பார்க்கறாங்க. இல்ல. சைமன் டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவளுக்கு ஆஃபர் பண்ண அதை வாங்கி அவ கண்ணை தொடச்சிட்டு அப்படியே சைமனை ஆறுதலா கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் காலப்போக்கில் சரியாயிடும், அழுகாதீங்க அப்படின்னு சைமன் சோனியாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். சைமன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தருணத்துல சோனியா அவனுக்கு ஒரு டீப் லிப் கிஸ் கொடுக்கறா. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சைமன் அதிர்ச்சி அடையறான். உடனடியா ஆபீஸை விட்டு வெளியே போயிடுறான். அன்னைக்கு டே ஃபுல்லா சைமன் ஃபேபியன் கூட தான் ஸ்பெண்ட் பண்றான். ஆனா அவன் மைண்ட் ஃபுல்லா சோனியாவோட அந்த கிஸ்ஸை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கு. நைட் அவனால தூங்கவே முடியல. திரும்ப திரும்ப சோனியாவோட அந்த கிஸ் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. பல முறை அவன் ஃபேபியன் கூட செக்ஸ் வச்சிருக்கான், கிஸ் பண்ணியிருக்கான். ஆனா ஜஸ்ட் சோனியா கிட்ட இருந்து ஒரே ஒரு கிஸ் அவனை இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றதை நினைச்சு சைமனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மறுநாள் ஆபீஸ் வந்த சைமன் சோனியாவை போய் மீட் பண்றான். நேத்து நடந்த அந்த கிஸ்ஸை பத்தி சோனியா கிட்ட சைமன் கேட்கவும் அவ ஜஸ்ட் தோலை குலுக்கிட்டு, ஏதோ அந்த சமயத்துல எனக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டுச்சு, தட்ஸ் ஆல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா சொல்ல, பண்றதையும் பண்ணிட்டு எவ்வளவு கேஷுவலா தோலை குலுக்குறா பாரு அப்படின்னு சைமனுக்கு இது ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துது. லஞ்சுக்கு சோனியா வெளியே போயிருக்க அந்த சமயத்தை யூஸ் பண்ணிக்கிட்ட சைமன் சோனியாவை பத்தின அந்த ஃபைல்ஸ் எல்லாம் தேடி எடுக்கிறான். ஏன்னா இவ ஒரு காலத்துல அவங்க அப்பா கிட்ட பேஷண்டா இருந்தவ தானே, கண்டிப்பா இவளை பத்தின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து சோனியாக்கு இருக்கிற அந்த சூசைடிக்கல் தாட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறான். இப்போ அவ கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டா அப்படின்னு அந்த ஃபைல்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல யாரோ கதவை தட்ட யாருன்னு போய் பார்க்கறான். பார்த்தா ஒருத்தன் பொக்கே கொண்டு வந்திருக்கான். யாருக்கு? சோனியாக்கு.
யாருகிட்ட இருந்து? அவங்க அப்பங்கிட்ட இருந்து. கூடவே 4, 5 வரிக்கு ஒரு ரொமான்டிக் கவிதை எழுதி அந்த ஆள் அனுப்பிச்சிருக்கிறான். அத பார்த்ததும் சைமனுக்கு கோபம் வரல. அதுக்கு பதிலா பொறாம தான் வருது. நீ பொக்கேவா அனுப்புற பொக்கே அப்படின்னு அந்த பொக்கேய வாங்கிட்டு போய் கிரவுண்ட்ல ஒரு இடத்துல அதை தூக்கி வீசிட்டு ஃபேபியன் கூட லஞ்சுக்கு போலான்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி ஃபேபியனை மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வரான். பார்த்தா ஃபேபியன் இன்னொருத்தங்க கூட லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. யார் அவன் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டைக்கு தான் அவார்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த மொட்டையினை தான் ஃபேபியன் புதுசா வேலைக்கு எடுத்திருக்கா போல இருக்கு. இதை பார்த்து கோவமான சைமனும் எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு அவகிட்ட கோவிச்சுட்டு நேரா ஆபீஸ்க்கு வந்துடுறான். ஆபீஸ் உள்ள நுழைஞ்சது நுழையாதமா சோனியா இவனை வழிமறைச்சு உங்க அப்பா அனுப்பிச்ச பொக்கே எங்கே அப்படின்னு கேட்க எனக்கு அதை பத்தியெல்லாம் தெரியாது அப்படின்னு இவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். சோனியா அவங்க அப்பா கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்க அதை இவன் ரூம்ல இருந்து இன்டர்காம் மூலமா இவன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் அப்பாவும் சைமனை பத்தி ரொம்ப மட்டமா சோனியா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவன் ஒரு லூசு பிடிச்சவன், பொறாம பிடிச்சவன், உணத்துக்கு ஆகாத உதவாக்கார, அவன் பேச்சையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சோனியாவை சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பஞ்சாயத்து இன்னும் ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. தன்னை பத்தி அப்பா ரொம்ப மோசமா வேற ஒருத்தர்கிட்ட பேசினதை கேட்டு சைமனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. ஒர்க்கை முடிச்சுட்டு அன்னைக்கு அவன் கிளம்பும் போது சோனியாவை பார்க்கறான். இதோ பாரு, திரும்பவும் சொல்றேன், நீ கர்வத்துல ஆடாத. எல்லாத்தையும் எங்க அப்பா எப்படி இவாலுவேட் பண்றாரோ உன்னையும் அப்படித்தான் பண்ணுவாரு. உன்னையும் கூடிய சீக்கிரத்துல அவர் தூக்கி வீசதான் போறாரு அப்படின்னு அவளை எச்சரிச்சுட்டு ஃபேபியனோட ஆபீஸ்க்கு வந்தா புதுசா ரெக்ரூட் பண்ணியிருந்த அந்த மொட்டையன் கூட அந்த கார்ட்டூனை பத்தி ரொம்ப மும்மரமான டிஸ்கஷன்ல ஃபேபியன்ல ஈடுபட்டிருக்கா. அப்பதான் அவங்க அப்பா திருப்பி உனக்கு ஃபோன் பண்றாரு. திரும்ப திரும்ப நீ சோனியா கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கிற, எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல பாத்துக்க அப்படின்னு அப்பா சொல்ல, எனக்கு தான் உங்கள் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண பிடிக்கல அப்படின்னு கடுப்பா இவன் சொல்ல, கொஞ்சம் இரு உங்க அம்மா கிட்ட பேசின்னு போனை அம்மா கிட்ட கொடுத்துட்றாரு. போனை வாங்கின அம்மாவும் தம்பி தயவு செய்து அந்த வேலையை எந்த பிரச்சனை பண்ணாம முடிச்சு கொடுத்துருப்பா, நீ அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா மட்டும்தான் என்னோட கல்யாண வாழ்க்கை நிலைக்கும், அதனால தயவு செய்து இந்த அம்மாவுக்காக அந்த வேலையை முடிச்சு கொடுப்பா அப்படின்னு அம்மா ஒரு பக்கம் ப்ரெஷர் போட, ஒரு பக்கம் பார்க்கவே பிடிக்காத சோனியா, இன்னொரு பக்கம் தன்னை ஓரம் கட்டிட்டு புதுசா இன்னொருத்தனை வேலைக்கு எடுத்து கடுப்பேத்துற காதலி, எல்லாத்துக்கும் மேல ஆவுன்னா சென்டிமெண்டா பேசுற அம்மா ஒரு பக்கம் அப்படின்னு 3 பேர்த்துக்கு நடுவுல மாட்டின சைமனோட மனசு ஆலையில ஓடுற கரும்பு மாதிரி புழிஞ்செடுக்கப்படுது. என்ன பண்றதுன்னு தெரியாம மொழி பிதுங்கி நிக்கிறான். இதை தொடர்ந்து ஃபேபியனுக்கும் சைமனுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. ஆமா, அந்த எக்ஸிபிஷன் இன்னும் 2 வாரம் தான் இருக்கு, உன்னை நம்பி பயன் இல்லை அப்படின்னு நல்லா புரிஞ்சு போச்சு, அதனாலதான் நான் வேற ஒருத்தனை எடுத்தேன், இதுல என்ன தப்பு அப்படின்னு அவ ஆர்கியூ பண்ண, என்னமோ பண்ணு அப்படின்னு அவகிட்ட கோவிச்சுட்டு ட்ரெயின் ஏறி திருப்பியும் அப்பாவோட ஆபீஸ்க்கு வரான். அங்க பாத்தீங்கன்னா சோனியா அவ ஃபைல் இருக்கிற அந்த ரேக்கோட சாவியை தேடிட்டு இருக்கா. அந்த சாவி சைமன் கிட்ட தான் இருக்கு. சோனியா தன்னோட ஃபைலை தான் தேடுறா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சைமன் அந்த ரேக்கோட சாவியை கொடுக்குறான். மேலும் உனக்கு எப்பவோ குணமாயிருச்சு, உனக்கு குணமாயிடுச்சுன்னு சொன்னா நீ அவரை விட்டு போயிடுவேன்னு சொல்லி இது வரைக்கும் எங்க அப்பா அந்த உண்மையை அவங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்காரு, இந்த ஃபைல்ல எல்லா தகவல் இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு அவன் சொல்ல, இந்த உண்மையை தெரிஞ்ச சோனியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. இந்த டாக்டர் இவ்வளவு மோசமானவனா அப்படின்னு இப்பதான் முதல் முறையா அவ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா, அழுக ஆரம்பிக்கிறா. திரும்பவும் சைமன் அவளுக்கு ஆறுதலா 2 வார்த்தை பேச அங்க மீண்டும் ஒரு கிஸ் அரங்கேறுது. இந்த தடவை சைமனும் திரும்பி அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேர்த்துக்கும் உணர்ச்சி பொங்க, இங்கே ஆஃபீஸில் வேண்டாம், யாராவது ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற சைமனோட அப்பா ரூமுக்கு அவனை சோனியா கூட்டிட்டு வரா. இப்போ அந்த ரூமுக்குள்ளேயே 2 பேரும் ஒன்று முன்னா இருக்க ஆரம்பிக்க 2 பேரும் அவங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த டைமை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. காரில் சிட்டிக்கு ஒரு லாங் டிரைவ் போகலாமா அப்படின்னு சோனியா கேட்க, ஓ போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சைமன் அவளை காரில் கூட்டிட்டு போகிறான். சிட்டி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு சைமன் இப்போ அவன் ரூமுக்கு போக கீழே இறங்க, சைமன் நீ எப்போ வேணாலும் என் ரூமுக்கு வரலாம், நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சோனியா ரொம்ப ரொமான்டிக்காக சொல்ல, அங்கேயே திரும்பவும் ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு சைமன் காரை விட்டு கீழே இறங்கி போகிறான். சைமனோட மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான சந்தோஷம். 2 கையும் விட்டுட்டு சைக்கிளில் ஹாயாக ரைடு போகிறான். அந்த இனம் புரியாத சந்தோஷத்தை அவன் கொண்டாடிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் சைமனை மீட் பண்ண அவன் ஃப்ரெண்டும், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த புதுசாக ரெக்ரூட் பண்ண அந்த பையன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கா அப்படின்னு சொல்ல, சைமனுக்கு ஏனோ அது பெருசாக மனசுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தலை. இப்போ நைட் 2 பேரும் ஒரு ப்ரைவேட் பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேபியன் ஒரு காதல் பாட்டு பாடிட்டு இருக்கா. யாருக்காக? சைமனுக்காக. அப்படின்னா ஃபேபியன் இன்னும் சைமனைத்தான் லவ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவங்க லவ் ரிலேஷன்ஷிப் வேற, கரியர் வேற அப்படிங்கிறதுல ஃபேபியன் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறா. அவளுக்கு இப்பவும் சைமன் மேலே தான் காதல் இருக்கு. பாட்டெல்லாம் முடிஞ்சு ஃபேபியன் சைமனை கிஸ் பண்ண வரும்போது தான் சைமன் சோனியாக்கும் தனக்கும் ஏற்பட்ட அந்த உறவை பற்றி ஃபேபியன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதை கேட்ட ஃபேபியனுக்கு அழுக தாங்க முடியல. உன்னால் எப்படி இன்னொரு பொண்ணை தொட முடிஞ்சிச்சு அப்படின்னு சைமன் கிட்ட கோவிச்சுட்டு, இனிமேல் என் மூஞ்சிலேயே முழு
முழிச்சிராத அப்படின்னு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். சைமன் பார்த்தீங்கன்னா அப்படியே அசையாம உட்காந்துட்டு இருக்கான். அவ போனது ஒன்றும் பெருசா அவனை அஃபெக்ட் பண்ணல போல இருக்கு. அந்த சமயத்துல தான் சோனியா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நான் உன் நினைப்பாவே என் ரூம்ல இருக்கேன், நீ ஃப்ரீயா இருந்தா வா அப்படின்னு அவ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. இதை பார்த்த உடனே சைமனுக்கு முகத்துல ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அடுத்த செகண்ட் அங்கிருந்து கிளம்பி நேரா இப்ப சோனியா வீட்டு வாசல்ல தான் நிக்கிறான். இவனை ரொம்ப சந்தோஷமா வரவேற்ற சோனியா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு 2 பேரும் திருப்பியும் அங்க ரொம்ப இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா லீலைகளும் முடிஞ்சு இப்ப சோனியா சைமனுக்காக நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்றா. 2 பேரும் கேண்டில் லைட் ரொமான்டிக் டின்னரை முடிச்சுட்டு சைமன் நைட்டு ஃபுல்லா அவ பெட்லயே அவ கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி தூங்கியும் போயிடுறான். மறுநாள் காலையில சைமன் ரொம்ப லேட்டா தான் எந்திரிக்கிறான். அப்பதான் சோனியா டேபிள் மேல ஒரு நோட் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிருக்கா. அதாவது நான் மார்க்கெட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு அதுல எழுதி வச்சிருக்கா. இவனும் அப்படியே அந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும்போது தான் கதவை திறக்கிற சத்தம் கேட்குது. சோனியா தான் உள்ள வரான்னு பார்த்தா அங்கதான் இவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. வந்தது சோனியா இல்ல, இவங்க அப்பன். சோனியாவோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள தன்னோட பையன் இருக்கிறத பார்த்து அப்பாவுக்கு ஷாக்கு. சோனியாவை தேடி அவ அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிற அப்பாவை பார்த்து சைமனுக்கு ஷாக்கு. நீ எங்க இங்க, நீ எங்க இங்கன்னு 2 பேரும் மாறி மாறி கேட்டுக்கிறாங்க. இது என்னோட அபார்ட்மெண்ட்டு, நீ என்ன பண்ற இங்க அப்படின்னு சைமனோட அப்பா கேட்க, என்னது இது உங்க அபார்ட்மெண்ட்டா, அப்படின்னா இந்த அபார்ட்மெண்ட் சோனியாவோடது இல்லையா அப்படின்னு கேட்க, இது என்னோட அபார்ட்மெண்ட், நான் தான் சோனியாவை இந்த அபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கிறேன். இங்க பாரு, இந்த சோனியாவை நம்பாத, அவ ஒரு பச்சோந்தி மாதிரி அடிக்கடி கலர் மாறிட்டு இருப்பா. எனக்கும் அவளுக்கு ரொம்ப காலமா உறவு இருக்கு. அவளுக்கு என் மூலமா ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா எனக்கும் அந்த பிராப்தம் இனி இல்லை. அதனாலதான் எங்க 2 பேர்த்துக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு. இதுல தேவையில்லாம நடுவுல போந்து நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க அதே சமயத்துல சோனியா உள்ள வரா. சைமனோட அப்பா அங்க இருக்கிறத பத்தி அவ கண்டுக்கவே இல்லை. உள்ள வந்தவ நேரா சைமனை போய் கிஸ் அடிக்கிறா. இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு பயங்கர காண்டாகுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு சோனியாவை கேட்க, முதல்ல நீங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு பயங்கர கோவமா அவர்கிட்ட எரிஞ்சு விழுகிறா. அவர் பையன் கூட இருக்கிற பிரைவசியை வந்து அவர் கெடுத்துட்டாரு அப்படிங்கிற கோவம் தான் சோனியாவுக்கு. அப்பதான் சைமனுக்கு ஒரு விஷயம் புரியுது. சோனியா தன்னை யூஸ் பண்ணிக்கிட்டதை அவன் உணர ஆரம்பிக்கிறான். அதாவது அவங்க அப்பாவை பழி வாங்கறதுக்காக, ஏன்னா அவரால் தான் இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியாது இல்லையா, அதனால அவரோட பையன் மூலமாவே ஒரு குழந்தை பெற்று அவரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை யூஸ் பண்ணிக்கிட்டா. சைமனோட அப்பா எப்படி அவங்க அம்மாவை வச்சு சைமனை பிளாக்மெயில் பண்ணாரோ அதே ஃபார்மட்ல சைமனை வச்சு அவங்க அப்பாவை இப்ப பிளாக்மெயில் பண்றா. என்னோட இஷ்டப்படி நீ நடந்துக்கலனா உன் பையனோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற பிளாக்மெயில் தான் அது. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட சைமனுக்கு தலையே சுத்துது. எப்படிப்பட்ட ஒரு மோசமான கேம்ல தான் வந்து மாட்டியிருக்கோம் அப்படின்னு இப்ப உணர ஆரம்பிக்கிறான். நடந்த சம்பவங்கள்லாம் சைமனோட தலையில சம்மட்டியால அடிச்ச மாதிரி இருக்குது அவனுக்கு. எப்படியோ மேனேஜ் பண்ணி அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறான். அரை மயக்கத்துல அப்படியே அந்த சோஃபால சாஞ்சிடறான். அந்த சமயத்துல தான் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. உங்க அப்பாவும் சோனியாவும் நிரந்தரமா தனி குடித்தனம் போக போறாங்க, அவர் கூடிய விரைவில் என்ன டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்றாரு, என் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு அவங்க அழுகுறாங்க. சைமனுக்கு தான் உண்மை என்னன்னு தெரியுமே, தன்னை யூஸ் பண்ணி அவங்க அப்பாவை பிளாக்மெயில் பண்ணி தான் சோனியா அவர் தனி குடித்தனத்துக்கு சம்மதிக்க வச்சிருப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கவே அம்மாவுக்கு அந்த பேனிக் அட்டாக் வருது. திருப்பியும் வலிப்பு வர அடிச்சு புடிச்சு சைமன் அபார்ட்மெண்ட்டுக்கு ஓடி வரான். நல்ல வேலையா அவங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகல. தரையில ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இவனை பார்த்த உடனே கோவமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. என் வாழ்க்கையை காப்பாத்துன்னு கெஞ்சின, ஆனா கடைசியில நீயே என் வாழ்க்கையை கெடுத்துட்டியேடா. எப்ப உங்ககிட்ட உதவின்னு கேட்டு நான் வந்தனோ அப்பதான்டா என் வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துச்சு. எல்லா பிரச்சனைக்கும் நீதான்டா காரணம், போடா என் மூஞ்சிலே முழிக்காதடா அப்படின்னு வெறுப்பா இவங்க அம்மா கத்த, அவங்க அம்மாவோட வார்த்தைகள் இவன் மனசை ரொம்ப பாதிக்க, தனக்குன்னு இனி யாருமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ண இவன் சைக்கிள் எடுத்துட்டு வேகமா ஃபேபியனை பார்க்க வரான். தன்னை மன்னிச்சு ஏத்துக்கும்படி ஃபேபியன் கிட்ட அழுது கெஞ்சி பார்க்கறான். ஆனா ஃபேபியன் நம்மளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி தயவு செய்து என்னோட வாழ்க்கையில குறுக்கிடாத அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லி அவனை அங்கிருந்து துரத்தி விட்டுறா. வீட்டுக்கும் போக முடியாம, காதலி கூட திரும்பி சேரவும் முடியாம, தன்னோட ஒரு தவறால மொத்த வாழ்க்கையும் இழந்து சைமன் இப்ப நடு ரோட்ல நிக்கிறான். ஒரு பக்கம் எல்லா பிரச்சனைக்கும் நீதாண்டா காரணம்னு இவனை பிளேம் பண்ற அம்மா, இன்னொரு பக்கம் இவனை பிரேக்கப் பண்ண காதலி. இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவுல இவனோட பலவீனத்தை யூஸ் பண்ணி தான் சாதிக்க நினைச்சதை சாதிச்சுக்கிட்ட அந்த சோனியா, இப்படி எல்லாரும் இவனை கைவிட்டு போக பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் ரூம்ல இருக்கிற தன்னோட ஆர்ட் எல்லாத்தையும் கிழிச்சு வீசுறான். தானாவே கத்துன்னு கத்திட்டு கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே பிளாக் அவுட் ஆகி கீழே விழுந்துடுறான்.
கண்ணு முழிச்சு பார்த்தா சைமன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நல்ல வேளையா அவங்க அப்பா அவன் பக்கத்திலேயே இருக்காரு. அவங்க அப்பாவை பார்த்தோன்ன சைமனுக்கு வருதே கோவம். என் அம்மாவோட லைஃப்பை பாழாக்கி மனசளவில் அவங்கள ரொம்ப கெடுத்து வச்சிருக்க. உன்னால தான் எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி இந்த பேனிக் அட்டாக் வருது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு அவங்க அப்பாவை பார்த்து கத்துறான். இதையே தாண்டா மகனே நீயும் லவ்வருக்கு பண்ணியிருக்க. நம்ம 2 பேத்துக்குள்ள பெரிய வித்தியாசம் இல்லை. இதோ பார் உங்கள் அம்மாவை நான் இப்போவும் லவ் பண்ணுறேன். அவள் தான் எனக்கு என்றைக்குமே பொண்டாட்டி. ஆனால் சோனியாவும் எனக்கு தேவை. அவளை எதிர்த்துட்டு நான் என்ன பண்ணினாலுமே என்னோட பேரும் சரி உன்னோட பேரும் சரி கெட்டு போயிடும். அவன் என் கூட இருக்கிற தருணங்கள் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. மாசங்கள் உருண்டோடுது. சைமன் பழையபடி மெடிக்கல் காலேஜ்லேயே போய் சேர்ந்துக்கிறான். இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா சைமன் டிரான்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்த அவங்க அப்பாவோட புக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ்க்கு இவனை அவங்க அப்பா கூப்பிட்டுருக்காரு. ஸோ போகிறான். அப்போதான் சோனியா அங்கே கர்ப்பமாக இருக்கிறத சைமன் பார்க்குறான். இவனை பார்த்த உடனே அதிர்ச்சியான சைமனோட அம்மா ஓடி வந்து எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா தான் என்னை வர சொன்னார் அப்படிங்கிறான். அவங்க அம்மாவோட நிலைமையை பார்த்து ரொம்ப கவலைப்படுறான். கிட்டத்தட்ட ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அவங்க அம்மா அங்கே இருக்கிறா. எதுக்காகம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆள் கூட நீ வாழணும்? ஒன்னா என் கூட வந்துரு அல்லது இண்டிபெண்ட்டாக வாழலாமல்ல அப்படின்னு சொல்ல, என்னடா பேசுகிற நீயே? உன்னோட குழந்தைய சோனியா சுமந்துட்டு இருக்கா. அதை விட்டுட்டு வர சொல்றியா? அவ தூக்கி குப்பையில போட்டுருவாடா. நான் தான் சோனியா வயிற்றுல இருக்கிற உன்னோட குழந்தைய வளர்த்தி ஆளாக்கணும். நான் போயிட்டு அதை யாருடா பாப்பா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. சைமனுக்கு அழுகிறதா சிரிக்கிறதா அப்படின்னு தெரியல. ஊரை பொறுத்த வரைக்கும் இது சைமன் அப்பாவோட குழந்தை. ஆனால் உண்மையிலே இது யாரோட குழந்தை அப்படின்னு இந்த சிலருக்கு மட்டும்தான் தெரியும். சில மாசங்களுக்கு அப்புறம் சைமன் அவங்க வீட்டுக்கு வரான். சைமனை பார்த்த உடனே குழந்தைய தூக்கிட்டு வந்து அவன் கையில சோனியா கொடுக்குறா. அந்த குழந்தைய கையில வாங்கினதும் சைமனோட மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ஒரு தகப்பனோட ஸ்தானத்தை அடைஞ்சிட்டதா அவன் பெருமைப்படுறான். அங்க வந்த பெருசு ஒன்று, டே சைமனு உன் தம்பி வர்றா, உன்னை உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட, இதை கேட்டு சிரிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு சைமன் யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்படியே இந்த படமும் முடியுது. என்னங்க இந்த படம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.